வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தலை சேர்ந்த பேர் மகிழ்ச்சி. இமயம் டிபிடி ரயில் எஸ்டேட் சென்னை. ஸோ இந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முடிச்சூர் அட்டை கம்பெனிங்க. டிஎம்ஜி காலேஜ் இருக்கு இல்லையா, அது ஒன் நியர்பை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிச்சூர் அட்டை கம்பெனி மணிமங்கலம் ரோடு. ஸோ அந்த ஸ்டேட் ஹைவே பைபாஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒரு 100லேருந்து 150 மீட்டர்லேயே பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி, ஈஸ்ட் ஃபேஸிங்க. ஸோ ஓரளவு கம்மி பட்ஜெட்டில் இண்டிவிஜுவல் வீடு வேணுன்றவங்களுக்கு இந்த டியூப்ளக்ஸ் வீடு உங்களுக்கு தேவையை கண்டிப்பாக பூர்த்தி செய்யும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் ஏரியா 800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் பண்ணக்கூடிய இந்த வீடு தாங்க. 3 BHK ஈஸ்ட் ஃபேஸிங்கு. ஸோ ஃப்ரண்டேஜ் பார்த்தோன்னா 21.5 இருக்குது. போர்வேலு நம்ம வந்து பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே போயிடுச்சு. மேக்ஸிமம் பார்த்தோன்னா இப்போ டைல்ஸ் ஓட்டுற வேலை தான் போயிட்டுருக்குது. எண்ணி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாதம் ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து வேலையை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்றதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 70 லட்சம் அப்படின்னு சொல்லி நெகோசியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்பவே நியர்பை வேணும், ரோடு பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க இல்லையா. அந்த ஸ்டேட் ஹைவே போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த பக்கத்தில் வீடு பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதை போட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்பவே ரெசிடென்ஷியலாகவும் இருக்கும், அதே போல் பார்த்தோம்னா ரேட் வந்து க்ரோத் ஆகும் அப்படின்றத நாங்கள் சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுன்றது இல்லை. அந்த அளவுக்கு ரேட் வந்து நல்லாவே க்ரோத் ஆகக்கூடிய இடம் தாங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த சின்ன இடத்துல பெரிய வீடுன்ற மாதிரி தெரியாது. ரொம்ப ஸ்பேஸ் விட்டு கட்டியிருப்பாங்க. கீழே ஒரு பெட்ரூமு, ஒரு ஹால் கிச்சன் இருக்குது. ஸோ ஓப்பன் ஹால் மாதிரி, ஓப்பன் கிச்சன் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக தான் பார்க்குறீங்க. இந்த இடத்துக்கு பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா கிச்சனை போட்டிருக்காங்க. கிச்சனுக்கு பார்த்தோன்னா நமக்கு வந்து கிரானைட் தான் போடுறாங்க. மற்றபடி பார்த்தோன்னா டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா குவாலிட்டியான டைல்ஸ், நல்லா அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டி அப்படி தான் சொல்லலாம். கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா 3 பெட்ரூம் இருக்குது. கீழே ஒரு பெட்ரூம், மேலே 2 பெட்ரூமு. 3 பெட்ரூமுக்கே இண்டிவிஜுவலாக பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 2 பெட்ரூம் இருக்குது அப்படின்னா ஒன்றுத்துக்கு அட்டாச் பாத்ரூமும் இன்னொன்று காமன் பாத்ரூமும் கொடுத்துருவாங்க. பட் அப்படி இல்லாமல் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் ஒட்டிக்கிற இடத்த பார்க்கலாம். இந்த டைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கலராக இருக்கிறது தான். ஸோ நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அது எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லணும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் வீடு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே மட்டுமே 2 பெட்ரூம் இருக்கிற வீடே பார்த்திங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாவே இந்த ரேட்டுக்கு போகுது. பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. ஸோ வீட்டிலாம் கெஸ்ட்டெல்லாம் வந்தால் கூட பார்த்தோன்னா கீழே நல்லா ஸ்பேசியஸாக இருக்கிறதால நல்லாவே பார்த்தோன்னா ஈஸியாக அவங்களை வந்து ஸ்டே பண்ண வைக்கலாம். அதே போல் பார்த்தோன்னா மேலே வந்தோடனே பார்த்தோன்னா ஒரு ஸ்டடி ஏரியா மாதிரி பார்த்தோன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ஒட்டியே பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலாக ஒரு சின்ன பெட்ரூமும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த பூஜை ரூமை பார்த்திங்கன்னா வந்து நம்ம வேறு ஏதாவது பார்த்தோன்னா நமக்கு ஸ்டோர் ரூம் மாதிரியோ இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்பவே ரேரான விஷயம் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லலாம். டைரெக்டாக பார்த்திங்கன்னா ஓனர்கிட்ட மீட்டிங் கொடுக்கலாம். நம்ம வந்து இமீடியட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது போது பார்த்திங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபர்னிஷ் ஒர்க்கு, காம்பவுண்ட் வாலு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துடலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இதில் ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்கிற வீடை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சவுத் ஈஸ்ட் கார்னராக வரும். ஒரு சைடு பார்த்தோன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து 30 அடி ரோடு, அதே போல் சவுத் சைடு இருக்கிறது 20 அடி ரோடு. ஸோ அது வந்து மட்டும் கார்னராக வந்துடும். மற்றபடி பார்த்தோன்னா எல்லா டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமும் பார்த்தோன்னா இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். போர்வெல் ஆரம்பித்து எல்லாமே. அடுத்த பெட்ரூம் நம்ம பார்க்கலாம். ஒரு சின்னதாக ஒரு பால்கனி மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே இன்னும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா ஃபுல்லாக வந்து நான் நேச்சுரல் ஏர் வந்து பார்த்தோன்னா நல்லாவே காற்று அடிச்சுட்டே இருக்கேன் எப்போவுமே. நிறைய வீடுங்கள்லாம் சுற்றி இருக்குது, எல்லாமே அடைச்சிருக்கு, காற்று வர்றதே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த வீட்டான இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லணும். 30 ரோடு இந்த பக்கம் 30, அந்த பக்கம் 30 ரோடு போயிட்டுருக்கு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போதைக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா 3600 3700 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பக்கத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா சில லேஅவுட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆப்போசிட் தான் இருக்குது. 4000 ரூபா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரேட்டு கோட் பண்ணியிருக்காங்க. அதை லேஅவுட்டு போட்டிருக்காங்க. பக்கத்தில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஒயர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கரண்ட்டு கம்பம் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடுக்கு அப்படியே எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் மாற்றுறதா நம்ம வந்து பிளான் பண்ணி எல்லாத்தையும் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதனால் அந்த ஒரு பிரச்சனையை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யோசிக்கவே தேவையில்லை.
அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ சின்டெக்ஸ் டேங்க் தான் போட்டிருக்காங்க மாடியில். நம்ம இப்போவே பார்த்திங்க அப்படின்னா பில்டிங் கட்டிருக்கும்போது நம்ம வந்து டேங்க் மட்டும் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டில் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த பட்ஜெட் நம்ம வந்து போட்டு கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா அதையும் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். மாடியில் பார்த்தோன்னா எஸ்எஸ்எல் நம்ம வந்து கம்பி போட்டு கொடுப்பாங்க. அங்கேயும் பார்த்தோன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு ஈவினிங் டைமில் வந்து உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். சுற்றியும் பார்த்தோன்னா இப்போ நிறையவே ரெசிடென்ஷியல் ஏரியாவை மாற்றி வந்துட்டுருக்குங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படின்னா வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இந்த லேஅவுட் தான் 4000 ரூபா per ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். உங்கள் பதிலுக்கு காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.